ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டியூஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ டியூஸ்டே வந்து அமாவாசை இல்லையா, அதனால காலையில் கொஞ்சம் நேரமே எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம், எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு. எல்லா வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு எங்கள் கோயிலில் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். அதனால தான் போயிருந்தோம். அன்னதானத்தன்னைக்கு நான் எந்த ஒரு கேமரா அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட் அங்கே கோயில் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்த உடனே நான் சரி ஓகே, ஏதாவது நைட்டு டின்னருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ராகி இடியாப்பம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இடியாப்பம் பண்ணி வச்சிடலான்ட்டு மாவு அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூடவே அரிசி மாவு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுறணும். அப்புறமா இடியாப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு வச்சிட்டேன். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஈரத்தை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் மாவு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அன்னைக்கு கோயில் போயிருந்த அந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான். ஒரு 2-3 நாள் வெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 3 டேஸாக இங்கே பொள்ளாச்சியில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால இப்போ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. பட் அன்னைக்கு டே ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு. அதனால மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன். இனி குருமா வச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சிம்பிளான குருமா, அதாவது குக்கர்லேயே பண்ணுற மாதிரி ரெசிபி தான். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பிரிஞ்சி இலை, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் குக்கரில் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தோல் சீவி வச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ண உருளைக்கிழங்கு, அப்புறம் இது பட்டாணி. நான் வந்து முளைக்கட்டின பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வீட்டில் முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதனால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது வதங்கும் போதே தக்காளி ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியும் மசிஞ்சிரும், காயும் ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆயிரும். இது நம்ம குக்கரில் அப்படியே வைக்கிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் இதெல்லாம் வதக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே நீங்கள் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண கையோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். ஒரு விசில் 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, பிசைஞ்சிச்சு ஒரு 1/2 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். ராகி இடியாப்பம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் ராகி மாவு இருக்கு இல்லையா, பியோர் ராகி மாவு, அது 1 கப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நல்லா ஃபைனாக அரைச்ச அரிசி மாவு, அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், பிழிஞ்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த பிளேட் வாங்கினேன், இடியாப்பத்துக்குன்னு சொல்லிட்டு பிளேட் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட யோசித்தேன் இது ஒட்டிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாவு வந்து அந்த பிளேட்டில் ஒட்டிடுமோ அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக பிளேட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஒரே டைமில் நம்ம ஒரு 7 பிளேட் வச்சு 7 இடியாப்பம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வாங்கினேன், 7 பிளேட் வாங்கினேன். நார்மலாக நான் வச்சுருந்தது வந்து ஒரு 3 பிளேட் இருக்க மாதிரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 3 பிளேட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டைம் கன்சியூம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக ராகி இடியாப்பம் ரெடி. இதோட சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரெடி ஆகி குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன்.
குருமாக்கு வந்து விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இனி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யூஸ்வலாக இடியாப்பம் அப்படின்னாலே நிறைய பேர் பண்ணுறது தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா ஸ்டூ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. எனக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால கொஞ்சம் நிறையவே பண்ணியாச்சு. நல்லா நிறைய கிரேவி ஊற்றி இடியாப்பத்தில் அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அன்னைக்கு டே அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வேலை தான் எனக்கு. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வேலை. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருந்ததுக்கு அதுக்கும் ஈவினிங் மழை பெஞ்சோடனே அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. இங்கே தான் மழை பெய்யுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக எப்படா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. இது பருவமழையா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈவினிங் பெஞ்சுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் அவ்வளோ கூலிங்காக இருந்தது கிளைமேட்டு. அன்றைக்கி முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில் தான் எழுந்திரிச்சு மாவெல்லாம் கரைச்சிட்டு இருந்தேன். நல்லா பொங்கி வந்துருந்துச்சு எல்லா மாவும். எதுக்கு இவ்வளோ மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வர்றாங்க. ஸோ அதனால் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, மாவு நிறையா இருந்துச்சு அப்படின்னா குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மாவு கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சிட்டேன். இட்லி மாவும் அரைச்சி வச்சேன். அதே மாதிரி தனியாக வந்து கம்பு மாவு இருக்கு இல்லையா, கம்பு போட்டும் மாவு அரைச்சி வச்சேன். ஸோ அதில் தோசை அப்புறம் பணியாரம் அந்த மாதிரிலாம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு 2 வகையாக மாவு அரைச்சி வச்சாச்சு. அது என்னமோ இந்த மாவு அரைச்சி வச்சோம்னா இருக்கிற திருப்தி பார்த்தீங்கன்னா, அப்பா அது எப்படின்னா ஒரு 4 நாளைக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கும். மாவு அரைச்சி வச்சுட்டா ஓகே பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஏன்னா அது தீர்ந்து போச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு வேறு வெரைட்டி வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு பூரி ஒரு நாள், சப்பாத்தி ஒரு நாள், அப்புறம் உப்புமா பொங்கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 4வது 5வது நாள் மறுபடியும் வந்து அந்த இட்லி தோசைக்கு தான் நம்ம தேடுவோம். அதனால மாவு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ காலையில் அவங்க ஒரு 8-8:30க்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால நான் வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். இட்லியும் சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், நான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சத்யா, அவங்க பாப்பா ஜஸ்வி எல்லாம் சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. மித்துக்கு ஆல்ரெடி வந்து ஜஸ்வி நல்ல பழக்கம், ஃப்ரெண்டு தான். அதனால வந்தோடனே 2 பேரும் அவங்க தனி உலகம் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு சத்யா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் கேட்கவே இல்லை. நான் தான் ஏதாவது கிரேவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வத்த குழம்பு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றேன்னா, வத்த குழம்பு நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ணுற மெத்தட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளாக இருந்துச்சு சொல்லப்போனால். அட் த சேம் டைம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வத்தல்லாம் போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே அப்படி அப்படியே ஒரு 1-2 கட் பண்ணி அப்படியே போட்டு வதக்கியாச்சு. அது வதங்கும் போதே வத்தல், சுண்டக்காய் வத்தல், எந்த வத்தலாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் விடணும். ஆனால் நாங்கள் ஆயில் கம்மியாக தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் விட்டு பண்ணேன். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரேவி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகி கெடவே இல்லை, அப்படியே இருந்தது. இதெல்லாம் வதங்க விட்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி, அப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசல் அதுவும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். தக்காளி ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த வத்த குழம்புக்கு யூஸ்வலாக தக்காளி நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் தக்காளி போட்டதுமே டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருந்தது நிஜமா. இந்த பக்கம் அதுக்கு சைட் டிஷ் ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சட்னி மாதிரி துவையல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முள்ளங்கி துவையல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 முள்ளங்கி இருந்தால் போதும் இதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இதுவுமே இந்த முள்ளங்கி துவையலுமே எனக்கு கொஞ்சம் புதுசாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த சொரக்காய் துவையல் அப்புறம் சொண்டக்காய் துவையல் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். முள்ளங்கியில் துவையல் பண்ணதில்லை. வத்த குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாகி லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கொஞ்சம் வெள்ளை துண்டு போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அது கொதிச்சு நல்லா சுண்டி ஆஃப் பண்ணியாச்சு. முள்ளங்கி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இது ஒரு பொரியல் மாதிரி தான் வதக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும்ல, அதனால
இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு எண்ணெயில் நிறைய உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு போட்டிருக்கு அப்படி. அதுக்கப்புறம் 2 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 3-4 காஞ்ச மிளகாய், 4-5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அது வதங்கினதும் முள்ளங்கியும் அதிலேயே சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்க வேண்டியதான். நல்லா வதங்கணும். அந்த காஞ்ச மிளகாய் போடும்போதே கொஞ்சம் புளியும் போட்டுக்கணும். நாங்கள் இந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணோம். அதெல்லாம் வதங்க விட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த முள்ளங்கி சட்னி இருக்கு இல்லைங்களா, அதாவது துவையல், இது சுடுசாதத்தோட அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அதுவும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டப்பையும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது வெறுமனே ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. நம்ம புளி சாதம், அப்புறம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி கூட வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வத்தக்குழம்பு வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக கிரேவி மிச்சம் வச்சுட்டு அதில் சுடுசாதத்தை போட்டு அப்படியே கிளறி கொடுத்து அப்படி எனக்கு அப்படியே அந்த புளி சாதம் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா உருண்டைச்சோறு சாப்பிட்டோம்னா, அம்மா கையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் வீக் அக்ஷய திருதியை அப்போ பார்த்தீங்கன்னா 2-3-4 நாளாவே ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் பயங்கர கூட்டம். சத்யாவுக்கு அங்கேருந்து வரும்போது இங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் ரொம்ப பிடிக்கும், அதனால போய் ஒரு இயரிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ ஒரு இயரிங் சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. அதாவது அக்ஷய திருதியைக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம், அங்கே பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு வந்தோம். கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது மற்ற கடைகளில் சொல்கிறேன், ரெகுலராக வச்சுருக்கிறத விடவும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேபி இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு நிறைய சேல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா அந்த நெக் பீசஸ்லாம் அவங்க எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க, வச்சு பார்த்துட்டு இருந்தேன். வாங்கலை, ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூக்கடை. கடை வீதிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி உதிரிப்பூ நிறைய கிடைக்கும். நம்ம பூவை பார்த்தா விடுவோமா, அதுவும் உதிரிப்பூ. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் முல்லைப்பூ கொஞ்சம் வாங்கினோம். வீட்டுக்கு போய் கட்டிக்கலாம், தொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பூ வாங்கி கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போனால் தான் அம்மாவோட சேர்ந்து பூ கட்டுவேன். ஏன்னா அங்கே பூச்செடி நிறையா இருக்கு இல்லையா, அதனால பூ கட்டுவேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா கட்டவே நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டை இருந்தது, சீக்கிரமே மலர்ந்துருச்சு. பாதி தான் கட்டினோம், பாதி பூ இன்னும் உதிரியா அப்படியே இருந்துச்சு. அதையும் கட்டணும். பாக்ஸில் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அந்த டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.